ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.9 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன்ஸில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, tan 7 டிகிரி இன்ட்டு tan 23 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி இன்ட்டு tan 67 டிகிரி இன்ட்டு tan 83 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற tan 7 நான் இங்கே அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து இருக்கிற இந்த 7ஓட எதை ஆட் பண்ணால் எனக்கு 90 வருங்கிறத பார்க்குறேன். இங்கே 83 இருக்குது. இந்த 83 ஆட் பண்ணால் எனக்கு 90 வரும். அதனால் அடுத்ததாக நான் tan 83 டிகிரியை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே எனக்கு tan 23 டிகிரி இருக்குது. அந்த 23யோட எதை ஆட் பண்ணால் எனக்கு 90 வரும்னா இந்த 67 ஆட் பண்ணால் தான் எனக்கு 90 வரும். அதனால் tan 67 டிகிரி அடுத்து எழுதிக்கிறேன். tan 60 டிகிரியை அதுக்கு அடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த tan 7 டிகிரியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த tan 83 டிகிரியை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலா. இப்போ எனக்கு tan 83யை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபார்முலா என்னென்னா tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டாங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலா. இங்கே ஒரு தீட்டாவோட வேல்யூ 83 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 90. அப்படின்னா அந்த ப்ளஸ் 83 அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 83 ஆகும். அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 83. அப்படின்னா 90ல் 83 போச்சுன்னா எனக்கு 7 டிகிரி வரும். அப்படின்னா எனக்கு இன்னொரு தீட்டாவோட வேல்யூ 7ன்ட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா டேனு 90 டிகிரி மைனஸ் தீட்டா, அதில் வந்து தீட்டாவுக்கு பதிலாக நான் 7 போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு காட் 7 தீட்டான்னுட்டு வந்துடுச்சு. அப்படின்னா இங்கே எனக்கு tan 83 டிகிரியை நான் காட் 7 தீட்டான்னுட்டு நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் இந்த tan 83 டிகிரிக்கு பதிலாக நான் காட் 7 தீட்டான்னுட்டு போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை வந்து தெரிஞ்சால் தான் இங்கே மாற்ற முடியும். அடுத்தது நான் இந்த tan 23யை நான் இங்கே அப்படியே வச்சுட்டு tan 67 டிகிரியை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டுக்கு வந்து எழுத போகிறேன். அப்படின்னா தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறது எனக்கு ஃபார்முலா. ஒரு தீட்டாவோட வேல்யூ 67 கொடுத்துருக்காங்க, அந்த 67 இங்கே எழுதிட்டேன், ஈக்குவல் டு 90 டிகிரி. நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ப்ளஸ் 67 அங்கிட்டு போகிறப்போ மைனஸ் 67 ஆகும். நான் தீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் 67 டிகிரி மைனஸ் பண்ணனா எனக்கு 23 வரும். அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ எனக்கு 23ன்னு வந்திருக்கு. இப்போ டேனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் வந்து எழுதணும். அப்போனா tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டாங்கிறது ஃபார்முலா. இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 23 கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு காட் 23 டிகிரி. அப்போனா நான் tan 67 டிகிரியை காட் 23 டிகிரின்னுட்டு நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த tan 67 டிகிரிக்கு பதிலாக நான் காட் 23 டிகிரின்னுட்டு கண்டுபிடிச்சதை எழுதிட்டேன். அடுத்து tan 60 டிகிரிங்கிறத எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த tan 7 டிகிரியை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். டேனை வந்து காட் வந்து எதோட ரெசிப்ரோக்கல்னால் எனக்கு டேனோட ரெசிப்ரோக்கல்னுட்டு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அப்படின்னா காட் தீட்டாவோட இன்னொரு ஃபார்முலா என்னென்னா 1/tan தீட்டாங்கிறது இன்னொரு ஃபார்முலா. அடுத்து காஸ் தீட்டா / sin தீட்டான்னுட்டு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குன்னுட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எனக்கு இங்கே காட் 7 டிகிரி இருக்குது. அப்படின்னா காட் 7 டிகிரியை நான் 1/tan 7 டிகிரின்னுட்டு எழுதிக்கலாம். அதனால தான் இந்த காட் 7 டிகிரி எப்படி எழுதிக்கிறேன்னா 1/tan 7 டிகிரின்னுட்டு எழுதிக்கிட்டேன். ஏன்னா அது காட் தீட்டாவோட இன்னொரு ஃபார்முலா. காட் தீட்டாங்கிறது tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ஃபார்முலா பார்த்தோம்னாலும் tan தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் / அட்ஜசன்ட். காட் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் / ஆப்போசிட், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அடுத்து இந்த tan 23 டிகிரியை நான் எழுதிக்கிட்டேன். அப்படியே காட் 23 டிகிரி எப்படி காட் 7 டிகிரியை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா அதே மாதிரி காட் 23 டிகிரியை 1/tan 23 டிகிரின்னு எழுதிட்டேன். tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து நம்ம அந்த டேபிளில் ஸ்பெஷல் ஆங்கிள் டேபிள்ஸில் பார்த்தோம்னா எனக்கு √3ன்னுட்டு எனக்கு இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கிட்டேன்.
இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு மீதி 1 × 1 × √3 இருக்குது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு √3 மட்டும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ எனக்கு √3 கிடச்சிருச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் நான் நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குன்னா நியூமரேட்டரில் cos 35 டிகிரின்ட்டு எனக்கு இருக்குது. இந்த cos 35 டிகிரியை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதணும்னா cos of 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாங்கிறது எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிற காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு தீட்டா ப்ளஸ் இங்கே தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 35, அதை எழுதிக்கிறேன். 35 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ப்ளஸ் 35 அங்கிட்டு போகிறப்ப எனக்கு மைனஸ் 35 ஆகும். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 35யோட ஆன்சர் எனக்கு 55 கிடச்சிருக்கு. நான் தீட்டாவோட வேல்யூ எனக்கு 55 கிடச்சிருக்கு. அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி தீட்டாவுக்கு பதிலாக 55 போட்டுக்கிறேன். 55 டிகிரி ஈக்குவல் டு சைன் 55 டிகிரின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் காஸ் ஆஃப் 35 டிகிரியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா சைன் 55 டிகிரின்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது சைன் 12 டிகிரி இருக்குது. அது சைனை நான் காசாக ரெப்ரசன்ட் பண்ணேன். ஃபார்முலா என்னென்னா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டாங்கிறது எனக்கு ஃபார்முலா. அடுத்து தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். அடுத்து தீட்டா ப்ளஸ் இங்கே எனக்கு ஆங்கிளோட வேல்யூ 12 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 தீட்டா ஈக்குவல் டு 12 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரின்னுட்டு எழுதிக்கிட்டேன். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ப்ளஸ் 12 அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 12 ஆகும். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90ல் 12 போச்சுன்னா எனக்கு 78 வரும். ஆனால் தீட்டாவோட வேல்யூ எனக்கு 78 கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 78 போட்டேன்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 78 தீட்டா இந்த டிகிரி ஈக்குவல் டு சைன் வரும். இங்கே தப்பாக எழுதிட்டேன். சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி ஈக்குவல் டு எனக்கு காஸ் 78 டிகிரியும் கிடச்சிருக்கும். அப்படின்னா சைன் 12 நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா காஸ் 78 டிகிரின்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது காஸ் 18 இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுத போகிறேன். அப்படின்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா தீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலா. அப்படின்னா தீட்டா ப்ளஸ் நான் தீட்டாக்கு பதிலாக 18 போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு 90 டிகிரி. நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ப்ளஸ் 18 அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 18 ஆகும். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு எனக்கு 19ஐயும் 18ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 72 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 90 டிகிரி. இங்கே தீட்டாக்கு பதிலாக 72 போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு சைன் 72 டிகிரின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா காஸ் 18 டிகிரியை நான் சைன் 72 டிகிரின்னுட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் இது எல்லாமே எது கண்டுபிடிச்சிருக்கேன், நான் நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ கொஷினை எடுத்து எழுதிக்கிறேன். காஸ் 35 டிகிரி டிவைடட் பை சைன் 55 டிகிரி ப்ளஸ் சைன் 12 டிகிரி divided by cos 78 degree minus cos 18 degree divided by sin 72 degree. கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இப்போ cos 35 பதிலாக நான் sin 55 ரெப்ரசன்ட் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எழுதியிருக்கேன். divided by sin 55 degree. sin 12 டிகிரிக்கு பதிலாக நான் cos 78 டிகிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதை எடுத்து எழுதிக்கிறேன். cos 78 டிகிரி divided by cos 78 டிகிரி மைனஸ் cos 18க்கு பதிலாக sin 72 ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ கொஸ்டினில் நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணலாம். sin 55 sin 55 கேன்சல். அடுத்து cos 78 cos 78 கேன்சல். sin 72 கேன்சல். மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 1 + 1 - 1 இருக்குது. அப்படின்னா எனக்கு 1 + 1 வந்து 2 - 1 2 - 1ஓட ஆன்சர் எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கணும். இதோட இந்த வீடியோ எனக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.